தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அலைட்மோஷன் ஆப்பில் ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. அதாவது 3.6 வெர்ஷனுக்கான அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, இதை வந்து யாராருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அலைட்மோஷனில் இருக்கக்கூடிய நியூ வெர்ஷன் ஆப் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது நான் வந்து பே பண்ணி வாங்கியிருக்கிறதுனால எனக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட்டை வந்து காமிச்சிது. நான் ஸ்ட்ரெயிட்டாக அதில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து ஏபிகே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வெர்ஷனுக்கான ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒருவேளை இந்த ஆப்புக்கான ஏபிகே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். புதுசாக 2 எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேணாம். அது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து மாற்றி ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத வந்து சிம்பிளாக இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். புதுசாக 2 எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹெட்சகன் டைல் ரொட்டேட், இன்னொன்று ஹெட்சகன் டைல் ஷிஃப்ட். ஸோ இந்த எஃபெக்ட் பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹேம்பர்கர் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ அப்படின்றத வந்து எனேபிளில் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேஜில் எதுவும் புதுசாலாம் கொடுக்கல. பட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் அப்படின்றதில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய மொபைலில் பழைய வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1080p தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா குவாட் ஹெச்டிக்கு மேலே கூட என்னால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெசல்யூஷன் எல்லாமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்லேயே எனக்கு இந்த ரெசல்யூஷன்லாம் இருந்துச்சு அப்படின்றவங்க மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரீன் ரேஷியோ இருக்குது, 5 ஸ்க்ரீன் ரேஷியோ இருக்குது, ப்ளஸ் பென்சில் ஐக்கான் இருக்குது. அது கிளிக் பண்ணி கூட நீங்கள் வேறு ஏதாவது ஸ்க்ரீன் ரேஷியோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, புதுசாக ஒரு இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜை வந்து ஸ்க்ரீனில் செட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணோன்னா இமேஜை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் மெனு வந்து கிளிக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் புதுசாக 2 விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கன்வெர்ட் டு அவுட்லைன். நீங்கள் வந்து பார்டர் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீடியா இன்ஃபோ அப்படின்றத வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. பழைய வெர்ஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் மீடியா இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மீடியாவோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். ஸோ நேமு, அப்புறம் டைமென்ஷன், ஃபார்மேட்டு, சைஸ் இதெல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் பழைய வெர்ஷனில் இல்லை, இந்த வெர்ஷனில் வந்து இருக்குது சின்ன அப்டேட்டு. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த வெர்ஷனில். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃபெக்ட் மெனு இருக்குது இல்லையா, ஸோ அதோட வியூ வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போனோம் அப்படின்னா முதல்ல இந்த மெனு வியூ இருக்குது இல்லையா, இது வந்து 1 by 1 வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ராயிங், டெக்ஸ்ட் இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதெல்லாமே கிளிக் பண்ணி அது உள்ளே போய்ட்டு எஃபெக்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே பேஜில் வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே எஃபெக்ட் ப்ரௌசர் அப்படின்ற புது ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டகரி வைஸ் போய்ட்டும் உங்களோட எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பர்டிகுலர் எஃபெக்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கலர் அண்ட் லைட்டில் இருக்கக்கூடிய ஹாட் கலர் அப்படின்ற எஃபெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஹாட் கலர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணாலே போதும். அந்த வேர்டில் ரிலேட்டடாக எந்தெந்த எஃபெக்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த அதாவது சர்ச் பார் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் தனியாக இருக்கும், எட்ஜு வந்து தனியாக இருக்கும், இது எல்லாமே சிங்கிளாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து டபுளாக வந்து ஜாயின் பண்ணி ஒரே கேட்டகரியில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5 எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 5க்கு மேற்பட்ட எஃபெக்ட் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜு அப்படின்ற தனி எஃபெக்டையும் இந்த கேட்டகரியில் வந்து சேர்த்துட்டாங்க.
ஸோ இது மாதிரி ஒரு சில இதை வந்து தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை. எஃபெக்ட்ஸில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா நீங்களே தான் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் இந்த வெர்ஷனில் எல்லா எஃபெக்ட்டுக்குமே வந்து ஒரு ரெடிமேடாக ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ப்ரீசெட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ப்ரீசெட் ரெடிமேடாக அவங்க கொடுத்த அந்த இதை தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒருவேளை அந்த ப்ரீசெட் வேணாம் நீங்களே ஏதாவது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே வந்து ஸ்டாண்டர்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலே கூட போய்ட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எஃபெக்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் அப்படின்ற கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணோடனே இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணாலும் அதில் ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டில் மட்டும் 5 ப்ரீசெட் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5மே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி. ஸோ இந்த மெனு இருக்கு இல்லையா, இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த எஃபெக்ட், அதாவது டெக்ஸ்ட் கேட்டகரியில் என்னென்ன எஃபெக்ட் இருக்கோ அது எல்லாமே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். சைடில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை, அதாவது இந்த ப்ரீசெட்டை நீங்கள் உங்களோட ஃபேவரேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரீசெட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ சூப்பரான ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 5 ப்ரீசெட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ப்ரீசெட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோ கீ, மேட் மாஸ்க் கீ அப்படின்றதில் போனீங்கன்னா குரோமோ கீக்கான க்ரீன் ஸ்க்ரீன் ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ ஸ்க்ரீனுக்கான ப்ரீசெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கைன் மாஸ்டர்லாம் குரோமோ கீன்னு ஒன்று இருக்குது ப்ரோ, அதை நாங்கள் வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணாலே க்ரீன் கலர் ரிமூவ் ஆகிடுது, இதில் வந்து எஃபெக்ட்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த குரோமோ கீ ப்ரீசெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட், அதாவது பிகினர்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து நோட்டிஃபை பண்ணுறது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டுன்னு எல்லா எஃபெக்ட்லையுமே இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. சாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டெக்ஸ்ட்டில் நான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற எஃபெக்டை வந்து சாம்பிளுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லே நிறைய டுட்டோரியல்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபேஸில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்டார்ட்டில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், இது போல் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்லக்குள்ளே நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாது. நிறைய கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த ஆப்ஷனில் நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாமல். சில பேர் வந்து அதாவது ஆப்ஷனை மாற்றி செலக்ட் பண்ணிட்டு கூட கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் இனிமேட்டுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணேன்னா ஸ்டார்ட் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட், அதாவது அந்த ஆப்ஷனோட கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடும். இப்போ அடுத்து நான் ஆங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயுமே வந்து அந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இப்போது சீடு அப்படின்ட்டு இல்லையா, ஸோ இதில் வந்து நான் ஏதோ ஒரு 4-5 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேயுமே அந்த கீ ஃப்ரேம் வந்து காமிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்ட்டில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணேன் இல்லையா, அதோட டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டாட் மாதிரி காமிக்குது பாருங்கள். வேறு எந்த ஆப்ஷன்லையுமே அந்த டாட் இருக்காது. ஸோ இதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம கீ ஃப்ரேம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ஆப்பில், அதாவது புது அப்டேட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வெர்ஷனுக்கான ஏபிகே லிங்க் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க. இன்னும் இந்த ஏபிகே வெர்ஷன் நான் இப்போது இன்றைக்கி வீடியோ போடுறேன் இல்லையா, இந்த டேட்டில் இன்னும் லான்ச் ஆகலை, அதாவது ரிலீஸ் ஆகலை. ஒருவேளை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.